பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்பவர்கள் மீது வருமான வரித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்பது பற்றிய சந்தேகங்களுக்கு மத்திய வருவாய்த்துறை செயலாளர் திரு அஷ்முக் ஆதியா விளக்கமளித்துள்ளார். வர்த்தகர்கள், இல்லத்தரசிகள், கைவினைஞர்கள், தொழிலாளர்கள் போன்றோர் தங்கள் தேவைக்காக வீடுகளில் பணம் சேர்த்து வைத்துள்ளனர். அவர்கள் டெபாசிட் செய்யும் பணம் 2 லட்சம் ரூபாய் வரை இருக்குமானால் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் இது வருமான வரி விதிப்பு வரம்புக்கு கீழ் உள்ள தொகையாகும். எனவே இத்தகையோர் மீது வருமான வரித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என திரு ஆதியா குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் மேலான தொகைக்கான கணக்குகள் அனைத்தும் மத்திய வருவாய்த்துறைக்கு தெரிவிக்கப்படும் என்றும், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த வருமான விவரங்களுக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டால் அது அவர்களது வருமானத்திற்கு மேற்பட்டதாக இருக்குமானால் அதற்கு எவ்வளவு வரி பிடித்தம் செய்யப்படும், அபராத வரி எவ்வளவு என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு ஆதியா, இது வருமான வரி ஏய்ப்பாக கருதப்படும் என்றும், செலுத்தப்பட வேண்டிய வரியுடன் அதன் மீது 200% அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பலர் தங்க நகைகளை வாங்கி வருகிறார்கள் என்றும், அவ்வாறு வாங்கினால் அவர்கள் தங்களது பான் எண்களை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விதியை நகைக்கடை உரிமையாளர்கள் தவறாது பின்பற்றுகிறார்களா என்பதை வருமான வரித்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பான் எண்ணை பெறாமல் நகைகளை விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நகைக்கடை உரிமையாளர்கள் நகை விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை டெபாசிட் செய்யும் போது அதற்குரிய பான் எண்கள் பொருந்துகின்றதா என்று சோதனை செய்யப்படும் என்றும் வருவாய்த்துறை செயலாளர் திரு அஷ்முக் ஆதியா தெரிவித்தார்.